பார்த்தீங்கன்னா ஒரு 4000 அடி வரைக்கும் நம்ம பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறோம் ஒரே இடத்துல. ஃபுல்லாக அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி தான் நம்ம பிளான்டேஷன் பண்ண கொடுத்த ஹைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர் பிடிச்சி ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் வந்து க்ரோத். வேர் ஒரு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 அடி மரம் வளருது. யாருமே வந்து கவர்மெண்ட்டோ இல்லை அக்ரி ஆஃபீஸரோ இல்லை அக்ரி டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்களோ ஒரு ஏக்கரில் 25 லட்ச ரூபா அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு நியரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லட்சம். ஒரு வாழை, தக்காளி, வெஜிடபிள், காய்கறி பண்ணக்கூடிய விவசாயிகளால் மட்டும்தான் ஒரு ஏக்கருக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதிலே பாடுபடக்கூடிய விவசாயம் அனைத்து விவசாயிகள் ஒரு அன்பான வணக்கங்க. பசுமை பரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரப்பயிர் பல பேர் சாகுபடியை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காயா மொஹோகனி வந்து இப்போ பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த பிளான்டேஷன் பண்ண ஃபீல்டுக்காக தான் வந்திருக்கிறோம். இந்த பிளான்டேஷன் காயா மொஹோகனினா என்ன, எப்படி இதனுடைய பராமரிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ காயா மொஹோகனி பிளான்டேஷன் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் ஆகக்கூடிய செடி. கிட்டத்தட்ட இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 அடி வரைக்கும் நம்ம பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறோம் ஒரே இடத்துல. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காயா மொஹோகனி தான் நடவு பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸிங் வந்து பார்த்திங்கன்னா 8 அடிக்கு ஒன்று செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி இடைவெளியில் நடவு பண்ணியிருக்காங்க. நடவு பண்ணி ஃபுல்லாகவே வந்து ட்ரிப் இரிகேஷன் மூலியமாக தான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா விவசாயிகளும் கேட்டீங்க இதனுடைய நடவு பண்ணி க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம செடிகளாக கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டு செடியிலேருந்து ஒரு 1.5 அடி வரைக்கும் தான் இதுதான் நம்ம செடி கொடுத்து பிளான்டேஷன் பண்ண செடியினுடைய ஹைட்டு. அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி தான் நம்ம பிளான்டேஷன் பண்ண கொடுத்த ஹைட்டு. பிளான்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வளர்ந்த க்ரோத் இது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளான்டேஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு நியரஸ்ட்டு ஒரு 2 மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா வேர் பிடிச்சி ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் வந்த க்ரோத்து. நம்ம செடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 1 அடி 1.5 அடி அந்த ஸ்டேஜுக்குள்ளே மட்டும் தான் பிளான்டேஷன் நம்ம ஃபீல்டில் ஆல்ரெடி கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவலில் மட்டும் தான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வேரை எப்போதுமே வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா கட் பண்ணக்கூடாது. ஒரு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. வேர் நம்மளுக்கு வந்து சரியாக வரல, வேர் வந்து நம்மளுக்கு வந்து லேண்டில் வந்து நல்லா டெவலப் ஆகலை அப்படிங்கும்போது இது மரம் வந்து வேகம் வளரக்கூடிய மரம். இப்போ 2 மாதத்தில் இந்தளவு க்ரோத் வந்துருக்குது. நியரஸ்ட்டு ஒரு 4 மாதம் 5 மாதம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 5 அடி வந்துடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி 15 அடி போயிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேர் ஒரு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 அடி மரம் வளருது அப்படின்னா பார்த்திங்கன்னா வேர் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கணும். 10 அடி மரத்தை வந்து நம்ம 1 அடி 2 அடி வேரோடு நம்ம நடவு பண்ணும்போது அந்த மரம் ஒரு 15 அடி 20 அடி வரும்போது ஈஸியாக வந்து சாஞ்சு உழுவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதை யாருமே வந்து கவர்மெண்ட்டோ இல்லை அக்ரி ஆஃபீஸரோ இல்லை அக்ரி டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்களோ யாருமே பெரிய மரங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. நம்மளும் விவசாயிகளுக்கு பெரிய மரங்களை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறோம். 1 அடி 1.5 அடியில் நடவு பண்ணுறோம். இப்போ நடவு பண்ணி 2 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 அடி க்ரோத் வந்துருச்சு. இன்னும் 2 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 அடி வரைக்கும் க்ரோத் வந்துடும். அப்படி வரும்போது அதுக்கு மேலே நம்ம நல்லா க்ரோத் ஆகிடும். நடவு பண்ணி இப்போ இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4000 அடி நடவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா மர தேவைகளுக்கான சின்ன சின்ன பர்பஸ்க்கு வந்து இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நம்ம அறுவடை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெச்சூர் ரேட்டுக்கு கிடைக்கும், ஒரு நல்ல விலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு மரம் சராசரியாக 10 ஆண்டுகள் கழித்து ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம விற்பனை பண்ணால் கூட இன்றைக்கி விவசாய மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 8 அடிக்கு ஒன்று ஸ்பேஸிங் நடவு பண்ணும்போது ஒரு 600 செடி வரைக்கும் நம்ம நடவு பண்ண முடியும். ஒரு 500 மரங்கள் நம்ம அறுவடை பண்ணால் கூட 500 மரங்களுக்கு ஒரு 10,000 ரூபா மாதிரி, ஒரு மரத்துக்கு ஒரு 10,000 ரூபா மாதிரி கால்குலேஷன் பண்ணால் கூட நம்மளுக்கு நியரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஒரு மரத்துக்கு வெறும் 5,000 ரூபா மாதிரி கால்குலேஷன் பண்ணால் கூட 25 லட்ச ரூபா நம்ம வந்து லாபம் எடுக்க முடியும். வேறு ஏக்கரில் ஒரு ஏக்கரில் 25 லட்ச ரூபா அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு நியரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லட்ச ரூபா. ஒரு 2.5 லட்ச ரூபா வந்து ஒரு மறைமுகமாக ஒரு விவசாயிக்கு ப்ராஃபிட்டபுளாக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த 2.5 லட்சத்தை விட இன்னும் கம்மியாக கிடைச்சா கூட ஒரு 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 1 லட்ச ரூபா இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஒரு விவசாயிக்கு ஒரு ஏக்கரில் 1 லட்சம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட். இன்றைக்கி ஒரு வாழை, தக்காளி, வெஜிடபிள், காய்கறி பண்ணக்கூடிய விவசாயிகளால் மட்டும்தான் ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா வருஷத்துக்கு ஏர்ன் பண்ண முடியும், வருஷத்துக்கு சம்பாதிக்க முடியும். ஒரு விவசாயிட்ட ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதிலே பாடுபடக்கூடிய விவசாயிகள் மட்டும்தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்படி கஷ்டப்பட்டு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறத விட இது ஒரு நடவு பண்ணி நம்ம ஓரளவுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மறைமுகமாகவே வருடத்துக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லட்ச ரூபாயிலிருந்து 5 லட்சம் வரைக்கும் மறைமுகமாகவே நம்மளுக்கு ஏர்ன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய லேண்டும் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கிறதுக்கான
வாய்ப்புகள் 100% கிடையாது. நம்ம லேண்ட் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரிசு காடுகள் மாதிரி இல்லாமல் ஒரு பசுமையான பூமியாக இருக்கும். ஒரு பசுமையான இடத்த நம்மளால் உருவாக்க முடியும். ஒரு பசுமையை நம்ம நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வர முடியும். அதனால் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லேண்டை வந்து எம்டியாக போட்டிருக்கிறோம், எங்களால் பராமரிக்க முடியல, அப்பா விவசாயம் பண்ணாங்க, இன்றைக்கி லேண்டில் சும்மாவே தான் இருக்குது, எங்களால் விவசாயம் செய்ய முடியல, மேற்கொண்டு விவசாயத்துக்கு மாற்று வழி என்ன, விவசாயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் வேலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறுவனம் வந்து சரியான வழிகாட்டுதலில் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது வந்து எந்த மரப்பயிர் பெஸ்ட்டாக இருக்கும், எந்த மண்ணுக்கு எந்த மரப்பயிர் பெஸ்ட்டாக இருக்கும், எந்த மண்ணில் என்ன மாதிரி மரங்கள் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான் நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறோம். சாதாரண விவசாயி கிடையாது. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இன்றைக்கி ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு 10 ஏக்கர் வரைக்கும் ஃபுல்லாகவே இங்கே டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த 10 ஏக்கரும் ஃபுல்லாகவே நம்ம பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறோம். இது ஃபுல்லாகவே எல்லாமே 1 அடி 2 அடியில் டெவலப் பண்ண செடி தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் வந்து 2 மாதத்தில் ஒரே ஈவனாக இருக்குது. செடிகள் எதுவுமே வந்து கேஷுவாலிட்டி கிடையாது, எதுவுமே செடிகள் எதுவுமே டேமேஜஸ் இல்லை. இதெல்லாம் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டு. இப்போ செடிகள் வந்து டேமேஜ் ஆன செடிகளுக்காக இப்போ நடவு பண்ண செடி, ரீசெண்டாக நடவு பண்ண. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 செடிகளுக்கு 1-2 செடிகள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ இது பிளான்டேஷன் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி. இந்த கம்பெனி அவங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்காக, அவங்களுடைய சொந்த தேவைகளுக்காக மட்டுமே இதை பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரங்களுடைய தேவைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. மரங்களுடைய டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. மரங்கள் இல்லை, மரங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்னும் டிமாண்ட்ஸ் வந்து அதிகமான வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மரங்கள் டெவலப் பண்ணும்போது இது லோயஸ்ட் ப்ரைஸுக்கு விற்றா கூட ஃபார்மருக்கு 200% ஒரு நல்ல கெயினாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மரங்களை நம்ம சாகுபடி செஞ்சு வளர்க்கலாம். இதை சாகுபடி செஞ்சு வளர்க்கும்போது ஒரு நல்ல ஒரு இன்கம் விவசாயிகளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படக்கூடிய விவசாயிகள் எங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை உங்களை ஃபீல்டில் மண்ணை வந்து பார்வையிட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனை கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.